ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஃபஸ்ட்டுக்கா ஈவினிங் நைட்டுக்கு என்ன டின்னர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காப்பியை போட்டு குடித்தா தான் வேலையே ஓடும். காப்பியை போட்டு குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பரோட்டா தான் போட்டிருக்கேன். பரோட்டாக்கு மாவு வந்து 4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 4 கப்பு மைதா மாவு ப்ளஸ் ஒரு கரண்டி சுகரு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. முக்கியமாக அதில் பால் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. நான் முட்டை சேர்க்க மாட்டேன். நான் பால் தான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயை கீழே தடவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா நைஸாக தேய்க்கணும். சப்பாத்தி கல்லே நல்லா நைஸாக தேய்ச்சி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா லேயராக விழுவும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எண்ணெய் பரோட்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெயை ஊற்றிட்டு அதில் போடுறேன் எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை வந்து 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்படின்னா தான் நல்லா இலக்கம் கொடுக்கும். நல்லா நம்ம கையிலே கூட நல்லா பிசைஞ்சு நல்லா நீட்டி விடுங்க. நீட்டி விட்டு 2 சைடும் நல்லா மடக்கி விட்டு நல்லா போட்டு அமுக்குங்க. அப்படின்னா தான் நல்லா லேயராக விழுவும். நீங்களே பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வருது. கொஞ்சம் கருகாமல் லேசான மிதமான தீயில் போட்டு எடுத்துக்கோங்க. இது குருமா ரெடி பண்ணுவோமா? சால்னா தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு தேவையான காய்கறி போட்டு நான் காய்கறி தான் போட்டு பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் சிக்கன் மட்டன் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி காய்கறி போட்டு பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, எனக்கு தேவையான காய்கறி நான் எடுத்து போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் போட்டதை உங்கள்கிட்ட காட்டலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். வதங்கினதும் இதில் கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ப்ளஸ் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி போட்டுக்கேன். மிளகா பொடி போட்டுக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து தேங்காய்ச்சில், கசகசா, முந்திரி பருப்பு போட்டு நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அரைச்சதை இதில் ஊற்றி ஒரு சின்ன செம்பு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 3 விசில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டாவும் ரெடி, சால்னாவும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.